ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். எம்மி எம்மியோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பார்ட்க்கு அடுத்து இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் இந்த சீரீஸ்ல இருக்கு. அதோட இந்த சீரீஸ் எண்ட் ஆக போகுது. சோ ஃபைனல் 2 பார்ட்ஸ்ல என்ன ஆக போகுது அப்படிங்கறத டைரக்டா பார்க்கலாம் வாங்க. நம்ம ஷாஷா யான் ரொம்ப உடம்பு முடியாம அடிபட்டு மயங்கி விழுந்திருந்தான்ல, அவனை கூட்டிட்டு வண்டியில போயிட்டு இருக்கா. வயிறுல இருந்து நிறைய ரத்தம் லீக் ஆயிட்டு இருக்கு. யான் அப்படியே மயங்கிட்டே இருக்கான். ஷாஷா கண்ணை மூடாதீங்க, என்ன முழிச்சு பாத்துட்டே இருங்க அப்படின்னு கத்திக்கிட்டே யானை கூட்டிட்டு போறா. சின்ன அவசர அவசரமா வண்டியை ஓட்டிட்டு போறான். அங்க நேரா வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. அங்க யான் காணா தையல் போடுறதுக்கு அந்த டாக்டர் நோ சொல்லிடுறாரு. ரொம்ப பேஷண்ட் சீரியஸா இருக்காரு. நான் தையல் போட்டு நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ரத்தப்போக்கு, அதனால கண்டிப்பா நான் போட மாட்டேமா. நான் தையல் போட்டு இவர் இறந்து போயிட்டார்னா என் குடும்பமே அடுத்து வந்து காலேஜ் வாசலையே மிதிக்க முடியாத நிலைமைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்ல ஷாஷா பாக்குறா. சார் போடுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சி பாக்குறா. இல்லம்மா என்னால முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்ட. உடனே பின்னாடி ஷாஷாவோட அண்ணன் இருக்கான். ஷாஷா நீ போடு, உனக்கு இதுல ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நம்ம பாத்துக்கலாம், நீ போடு, டாக்டர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்ல யான் பாக்குறான். ஷாஷா நீ போடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரொம்ப உடம்பு முடியாம சொல்றான். ஷாஷா கடகடன் வந்துட்டு கையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஆல்கஹால் இருக்கு, அதுல ரப் பண்ணி நீடல்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கா. என்னவா பண்றீங்க அப்படின்னு டாக்டர் அதிசயமா கேக்குறாரு. டிஸ்இன்ஃபெக்ட் பண்ற அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு யான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. யான் பரவாயில்ல கவலைப்படாத, ட்ரீட்மெண்ட் ஆரம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யான் வலியில துடிக்க ஆரம்பிக்கிறான். ஷாஷா அப்படியே கண்ணுல இருக்கிற கண்ணீரை கட்டுப்படுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா தையல் போட ஆரம்பிக்கிறா. டாக்டர் வந்து செக் பண்றாரு. நிஜமாவே ரத்தப்போக்கு நின்றுச்சுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஷாஷா ரொம்ப சந்தோஷமாயிட்டு சிரிக்க ஆரம்பிக்க யான் அது வரையும் முழிச்சுதான் இருக்கான். அவனும் கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கான். கவலைப்படாத அப்படின்னு கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. இங்க யான் கூட போட்ட சண்டையில இந்த சின்ன பிரின்ஸ் இருக்கான்ல, அவன் கண்ணத்துல பயங்கரமா அடிபட்டு இருக்கு. என் மூஞ்சியே இப்படி மார்க் போட்டு யான் இங்க இருந்து கிளம்பி போயிருக்கான். நீங்க எல்லாம் வெட்டி பேசுகடான்னு கூட நிக்கிற எல்லா ஆளுங்களையும் போட்டு அடி அடி அடிச்சிட்டு இருக்கான். யான் உன்னை விட மாட்டேன்டா, என்ன பண்றேன்னு மட்டும் பாத்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஷாஷா சரி ஓகே நான் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன், சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல யான் பாக்குறான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ என்ன பாவம் புண்ணியம்னு சொன்னாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்ல, நான் நரகத்துக்கே போனாலும் எனக்கு கவலை இல்ல, நான் உன்னை விட மாட்டேன், நீ என்னை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யானவ கை எப்படி இறுக்கமா புடிச்சு வச்சுக்க. ஷாஷாக்கு ஆனா ரொம்ப கவலையா இருக்கு. கூட உட்காந்து அவ்வளவு அழுதுட்டே இருக்கா. அடுத்த நாள் ஷாஷாவோட அண்ணன் யானோட வீட்டுக்குள்ள வரதுக்கு ட்ரை பண்றான். இல்ல யான் வந்துட்டு யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, உள்ள இருக்கிறவங்களும் யாரும் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாஷா அண்ணனுக்கு ஒண்ணும் புரியல. யான் இதே நேரத்துல நேரா கிளம்பி ஒரு ரகசியமா ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு இந்த அங்கிள் ஒரு டீச்சர் இருந்தார்ல, அந்த மாஸ்டர் கூட்டு போறாரு. யானை எனக்கு தேவையான முக்கியமான எல்லா விஷயத்தையும், நான் சொல்லாத எல்லா உண்மையும் இந்த இடத்துலதான் ஒளிய வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம யானோட அப்பாவுக்கு ஒரு நினைவு பலகை வச்சிருக்காரு. பயந்துட்டு பேர் கூட எழுதாம வச்சிட்டு இருக்காரு. அந்த பலகையை எடுத்து காட்ட, எங்க அப்பாவை நீங்க என்னதான் காப்பாத்தாட்டி கூட அவர் மேல உண்மையாவே உங்களுக்கு பாசம் இருந்தது உண்மைதான் போல, அதான் இத்தனை நாள் இதை பத்திரமா வச்சிருந்திருக்கீங்க அப்படின்னு யான் சொல்றான். ஒரு பாக்ஸ்ல இருந்து எல்லா லெட்டர்ஸையும் எடுத்து ஷா பிரின்ஸுக்கு இதுல என்னென்னலாம் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு எல்லா டீடைல்ஸையும் கொடுத்துட்டு உங்க அப்பா மேல தப்பே இல்லை அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரத்தையும் அந்த அங்கிள் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த ஆத்மா மன்னிக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த அங்கிள் சொல்லிட்டு இருக்க யான் பாக்குறான். நீங்க பண்ண தப்பு மிகப்பெரிய தப்பு அப்படிங்கறதுல டவுட்டே இல்ல, ஆனா இப்ப நீங்க பண்ண ஹெல்ப்பால அந்த குடும்பத்தோட பேரும் அவரோட பையனோட பேரும் காப்பாத்தப்படுங்கிறதால என் அப்பா உங்களை மன்னிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யான் அங்க இருந்து கிளம்புறான். டீச்சருக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. யான் நேரா வீட்டுக்கு வரா. ஷாஷா பாக்குறா. எங்க போனீங்க, வெளியே போக கூடாதுன்னு சொன்னல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உன்னை எப்ப வெளியே விட போறேன்னு கேட்பேன்னு நினைச்சேன், ஆனா என்ன ஏன் வெளியே போனீங்க நீ கேட்டுட்டு இருக்க அப்படின்னு யான் சொல்ல, எனக்கு உங்க மேல கோவம் இருக்கு, ஆனா அதை காட்ட வேண்டிய நேரம் இது கிடையாது, என்ன வெளியே விடுங்க அப்படின்னு ஷாஷா சொல்றா. யான் அவனோட ட்ரெஸ் மேல் கோட்டை வந்து ஒளிச்சு வச்சுட்டு இருக்கான், அவன் வெளியவே போயிடக்கூடாதுன்னு. அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். கோர்ஸ் பண்றதால எதுவும் நல்லபடியா நடக்காது, பிளீஸ் கொஞ்சமாவது நம்ம 2 பேராலையும் மறந்துட முடியும் அப்படின்னு ஷாஷா சொல்ல, உன்னால மறக்க முடியுமா இருக்கும், என்னால முடியாது அப்படின்னு யான் சொல்லிடுறான். ஷாஷா அங்கிருந்து நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டா. அவங்க அம்மா அப்பாட்ட ஒன்னும் நடக்கல, ட்ரீட்மெண்ட் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. அப்பா அம்மா அப்பதான் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இங்க நேரா அந்த குட்டி பிரின்ஸ் இருக்கான்ல, அவன் கிட்ட அவங்க அப்பா போறாரு. இப்படி முகத்துல அடிபட்டு இருக்குல்ல, அடிப்படை யாரையும் ராஜா ஆக்க மாட்டாங்கல்ல, அதனால இந்த குட்டி பிரின்ஸ்க்கு அவன் ராஜாவே ஆக போறதுல நல்லா தெரியுது. அப்பா என்ன ஆச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இங்க யான் அடுத்த நாள் வந்துட்டு நான் ராஜாவை கொஞ்சம் பாக்கணும்னு சொல்ல, இல்ல ராஜாக்கு உடம்பு முடியல சோ பாக்க முடியாது அப்படின்னு அங்க ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யான் மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்போ நேரா பேசார் அங்க வந்துடுறாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த ஷாவ் பிரின்ஸ் இருக்கார்ல, அவரு நேரம் அரண்மனைக்கு கிளம்பி போயிருப்பாரு போல. நான் இப்ப ராயல் காலேஜ்ல இருந்து தான் வரேன். ஷாஷாவோட அண்ணா பொண்ணு கூட இருக்கும்ல, அந்த பொண்ணு கூட தான் நம்ம கிரவுன் பிரின்ஸ் படிச்சுட்டு இருந்திருக்கான் யாருக்கும் தெரியாம. அவன் வேகமா பேலஸ்க்கு கூப்பிட்டாங்கன்னு கிளம்பும் போது அந்த பொண்ணு இருக்கால, அவளும் கூட சேர்ந்து போயிருக்கா அப்படின்னு சொல்ல யான் பாத்துட்டு இருக்கான். சரி ஓகே நான் ஷாஷாவோட வீட்டுக்கு முதல்ல போகணும் அப்படின்னு சொல்லிடுறான். யான் போய் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் சின்ன பொண்ணுக்கு அங்க என்ன வேலை, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க.
யான் சொல்றான், என்ன ராஜாவை பாக்குறதுக்கு இப்ப யாரும் அலோ பண்ணல. ஆனா அது தெரியாத மாதிரி நான் நேரா ராஜாவை பாத்துட்டு தான் வந்தேன். ராஜாட்ட கேம் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு ஷாவ் பிரின்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல ராஜா சிரிக்கிறாரு. அந்த கேம்ல பார்த்தா ராஜா மாசா வின்னும் பண்ணிடுறாரு. வின் பண்ணியாச்சு, இனிமே என்ன கவலை அப்படின்னு ராஜா கேட்க, உடனே நம்ம யானுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. உடனே அது கேட்டுட்டு இந்த குடி பாப்பாவோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு, அது இருக்கட்டும்ங்க, ஆனா என் பொண்ணு அங்க இருக்கா, எனக்கு எப்படியாவது அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, யாரும் கவலைப்பட வேண்டாம், அந்த பொண்ணு அங்க பாதுகாப்பா தான் இருப்பா அப்படின்னு யான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ராஜாவோட அரண்மனையில ஃபங்க்ஷன் நடக்குது. ஆனா அதுக்குள்ள இந்த பிரின்ஸ் ஷாவோட ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. அங்க இருக்கிற ஆளுங்க கழுத்துல கத்தி வச்சு மியூசிக் எல்லாம் வாசிக்க சொல்லிட்டு இருக்காங்க. ராஜா எதை பத்தியும் கண்டுக்காத மாதிரி அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனா ராஜாவோட அந்த பசங்க இருப்பாங்கல்ல, கிரவுன் பிரின்ஸை தவிர மத்த பசங்க அத்தனை பேரையும் கூட்டு வந்து அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி ஜெயில் கைதி மாதிரி கையில வச்சுட்டு எப்போ யார வேணா கொல்லுவேன் அப்படின்னு ஷா பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அந்த பசங்க எல்லாம் பயப்படுறாங்க. ராஜா பாத்துட்டு இருக்காரு. அநியாயம் பண்ணாத, தேவையில்லாத விஷயத்துலயும் தலையிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அப்ப உங்க பொசிஷனை எனக்கு கொடுத்துருங்க, நான் ராஜா வாங்கணும் அப்படின்னு மறுபடியும் ஷா பிரின்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஷாஷாவோட வீட்டுல எல்லாரும் நர்வஸா, பாப்பா இன்னும் வரல, எனக்கு பயமா இருக்கு, பேசாம நம்ம 4 பேரும் கிளம்பி அரண்மனைக்கு போய் பாக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு 4 பேரும் வெளியே வராங்க. வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஆளுங்க இந்த குடும்பத்தை வந்து அட்டாக் பண்றதுக்கு வெளியே நின்னுட்டு இருக்காங்க. ஷாஷா ஃபேமிலியே கொஞ்சம் ஷாக் ஆயிடுது. இங்க இன்னொரு பக்கம் இந்த கிரவுன் பிரின்ஸ் இருக்கான்ல, அவங்கிட்ட நேரா அந்த குட்டி பிரின்ஸ் போயிட்டு, இங்க பாரு, உங்க அப்பாவை தெரியாம அட்டாக் பண்ணிட்ட, அதுல ராஜா செத்து போயிட்டாருன்னு எழுதி இதுல கையெழுத்து போட்டு கொடு, டைரக்டா அந்த பதவி எங்களுக்கு தானே வந்தாகும் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு உனக்குலாம் கேவலமா இல்ல அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் கத்த ஆரம்பிக்கிறான். கூடவே நம்ம பிரின்சஸும் உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க பாருங்க, எழுதி கொடுக்க போறியா, கொடுத்தனா உன்னை உயிரோட விட்டுருவேன், இல்லனா உன்னோட பிரின்சஸ் இருக்காங்களே உன் அத்தை தானே, அவங்களை கொண்டு போடவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உடனே பிரின்சஸை திரும்பி கிரவுன் பிரின்ஸ் பாக்குறான். எழுதவா அப்படிங்கிற மாதிரி. அவங்க வேண்டாம் அப்படின்னு தலையாடுறாங்க. ஆனாலும் அவனுக்கு உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழி தெரியல. பின்னாடி இருக்கிற கபோர்ட வேற பாக்குறான். சரி ஓகே நான் எழுதிடுறேன் அப்படின்னு நேரா அந்த பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறான். பார்த்தா கபோர்டுக்குள்ள இருந்து இந்த பாப்பா இருக்கால, அவ ஓடி வரா, ஷாஷாவோட அண்ணன் பொண்ணு. எழுதுனா மட்டும் நம்மள என்ன உயிரோடையா விட போறாங்க அப்படின்னு கேட்க, உடனே இந்த குட்டி பிரின்ஸ்க்கு செம கோவம் வந்துருது. முதல்ல ஒன்ன கொல்றேன்டி அப்படின்னு சின்ன பொண்ணை கொல்ல போறான். பார்த்தா டக்குன்னு நம்ம கிரவுன் பிரின்ஸ் இருக்கான்ல, அவன் கையில வாழை பிடிச்சிடுறான். என் முன்னாடியே இன்னொருத்தங்களை கொல்றதுக்கு நீ ட்ரை பண்றனா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை கீழே தூக்கி எறியறான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம யான் வந்துடுறான். சின்னு வந்துடுறான். சின்னு அங்க உள்ள வந்து அங்க இருக்கிற ஆளுங்களோட சண்டை போட ஆரம்பிக்க, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரவுன் பிரின்ஸ் அந்த குட்டி பொண்ணை பாதுகாப்பா வச்சிட்டு இருக்கான். அந்த குட்டி பொண்ணு சண்டை முடிச்சதுமே சின்னு கிட்ட அங்கிள் அப்படின்னு ஓடி வந்துடுறா. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த யானைங்க தான் தப்பிச்சு போயிட்டு இருப்பான். அவனை கொல்றதுக்கு ஆள் அனுப்பணும் அப்படின்னு நேரா வந்து இந்த ஷாவ் பிரின்ஸ் ஆள் அனுப்பிட்டு இருக்காரு. நேரா ஒருத்தன் போயிட்டு இருக்கான். இவன் தான் கண்டிப்பா வந்துட்டு நம்ம யானை இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆளு ஃபாலோவே பண்ணிட்டு போயிட்டு கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண. ஆனா அங்க போயிட்டு இருக்குது நம்மளோட பெய்சார் நம்ம யானோட உருவத்துல வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம காப்பாத்துறதுக்கு யார் தெரியுமா வரா, ஷாஷாவோட கிச்சனுக்கு குக்கா ஒருத்தன் வந்திருந்தான்ல, அப்ப இவன் வந்து ஷாஷாவோட டீம்ல சேர்ந்துட்டான். அவன் அங்க வந்து நின்னுட்டு இருக்கான். துரோகம் பண்றியாடா அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கேட்க, அட போடா நீங்க என்ன பெரிய நல்லவங்களா என்ன அப்படின்னு அவன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு போட்டு பெய்சார பார்த்து, சார் வாங்க உங்களை காப்பாத்தி கூட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, டே நீ பயங்கர கில்லாடிடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க வண்டிக்குள்ள ஏறிக்கிறாரு. இங்க ராஜா பாத்துட்டு இருக்காரு. ஷாவ் பிரின்ஸ் கிட்ட, இங்க பாரு, என்னதான் நான் எழுதினாலும் சீல் வேணும், சீல் இருந்தாதான் அதுல வந்துட்டு இந்த சட்டமே செல்லுபடி ஆகும், புரியுதா, போய் சீல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, சீல் தானே அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, கிரவுன் பிரின்ஸ கொல்றதுக்கு நான் அனுப்பியிருக்கேன் என் பையனை, அவன் எடுத்துட்டு வருவான் அப்படின்னு சொல்ல, வெளியே பிரின்சஸோட சத்தம் கேக்குது. கிரவுன் பிரின்ஸ் இறந்து போயிட்டான், அந்த சீலை நான் கொண்டு வந்திருக்கேன், அதனால என்ன உள்ள விடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ஷாவ் பிரின்ஸ் வந்துடுறான். சீலை வச்சுட்டு சீல் பாக்ஸ வச்சுட்டு கையில ஒருத்தர் முகத்தை மூடி நின்னுட்டு இருக்கான். ஷாவ் பிரின்ஸ் பார்த்ததுமே பெல்ட்ட பாக்குறான். இது நான் யானுக்கு கொடுத்த பெல்ட், யான் தான் இங்க வந்திருக்கான், யான் அவனை சும்மா விட மாட்டேன், நீ என் பையனை மாதிரி பாக்கிறதுக்கு லேசா இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், நான் உயிரோட விட முடியாட்டி கூட உன் உடம்ப வந்துட்டு நல்ல மரியாதையா புதைக்கிற அப்படின்னு கையில வால் இருக்க பெய்சார் திரும்புறாரு. என்னது பெய்சாரா, யான் இல்லையா, யான் எங்க போனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நம்ம பெய்சார் யோசிச்சு பாக்குறாரு. யான் முத நாளே வந்து ஷாவ் பிரின்ஸ் எவ்வளவு பெரிய கெட்டவங்கிற உண்மையை சொல்ல என்ன நம்பி சொல்லிருக்க, என் மேல உனக்கு சந்தேகமா இல்லையாப்பா அப்படின்னு அவர் கேக்குறாரு. சில பேரையாவது நம்ம நம்பிதான் ஆகணும் பெய்சார் அப்படின்னு யான் சொல்லிட்டு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ஷாவ் பிரின்ஸ் என்னென்னலாம் அநியாயம் பண்ணிருக்கானோ அதுக்கு ஆதாரம் அத்தனையும் எடுத்துடுறான். எடுத்தது எப்படி அப்படின்னு நம்ம யான் யோசிச்சு பாக்குறான். நேரா அந்த குட்டி பிரின்ஸ் இருக்கான்ல, அவன்கிட்ட போயிட்டு நீ மட்டும் இப்ப எல்லா உண்மையும் சொன்னு வச்சுக்க, நம்ம சட்டத்துல 13வது ஆர்டிகல் படி யாரு சரணடைகிறாங்களோ அவங்க என்னதான் துரோகம் பண்ணாலும் அவங்களை உயிரோட விடுறதுக்கு சட்டம் இருக்கு, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, எங்கெல்லாம் இந்த உண்மையான சீக்ரெட்லாம் மறைஞ்சிருக்கு, எங்க டாக்குமெண்ட்லாம் இருக்குங்கிற எல்லா உண்மையும் இந்த குட்டி பிரின்ஸ் சொல்லிடுறான். அப்பாவை காப்பாத்தணும்னு கூட பாக்காம. சாரிடா நீ உண்மையை சொன்னதுக்கு தேங்க்ஸ், ஆனா நம்ம ஆர்டிகல் மொத்தமே 12 தான் இருக்கு, 13 ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அங்க யான் கிளம்ப குட்டி பிரின்ஸ் கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம யான் போய் எல்லா டாக்குமெண்ட்டையும் முக்கியமானதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறான். கூடவே நிறைய மிலிட்டரி வீரர்களும் வந்துடுறாங்க. இப்போ ஷாவ் பிரின்ஸோட ஆளுங்களை சுத்தி வட்டம் போட்டுடுறாங்க. ராஜா வராரு. உண்மை புரிஞ்சுதா, நீ இது மாதிரி சாதாரண ஆளுங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்தி நீ ராஜா வாங்கணும்னு பார்த்தனா, நீ ராஜா
கிழிக்கிறியா, என்னடா கிழிக்க போற அப்படின்னு ராஜா கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மிலிட்டரியவே கட்டுப்படுத்துற டோக்கன் என்கிட்டதான் இருக்கு. இப்போ யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஷாவ் பிரின்ஸ் கொல்றதுக்கு நாங்க மிலிட்டரிய தான் கூப்பிட போறோம்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து ஷாவ் பிரின்ஸ் வரான். பக்கத்து நாட்டு ஆளுங்க கூட சேர்ந்து ஒரு பெரிய படையவே சேர்த்து வச்சிட்டு இருக்கான். அவங்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு உள்ள வந்துடுறான். நேரா நம்ம பேசாரு பிரின்சஸ கூப்பிட்டு ஒளிய ஆரம்பிக்க, ஷாவ் பிரின்ஸுக்கும் இங்க இருக்கிற மிலிட்டரிக்கும் சண்டை நடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பிரின்ஸும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்படி எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து குட்டி பிரின்ஸ நம்ம ஷாவ் பிரின்ஸ் இருக்கான்ல, நீ வா உன்னை காப்பாத்தி கூட்டு போற அப்படின்னு தனியா கூட்டு போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஷாஷா ஃபேமிலி இந்த குட்டி பொண்ணை தேடி வந்துடுறாங்க. கண்டும் பிடிச்சிடுறாங்க. ஷாஷா பாக்குறா, இந்த 2 பேரையும் தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு நடுவுல ஒரு பெரிய பெல்ட் மாதிரி கட்டி அந்த குதிரை அங்க தடுக்கி விட்டு 2 பேரும் கீழே விழுறாங்க. உன்னை முதல்ல விட்டுருக்க கூடாதுரி அப்படின்னு கீழே உழுவுற நம்ம இந்த ஷாவ் பிரின்ஸ் இருக்கான்ல, ஷாஷாவோட கழுத்துல கத்தி வச்சிடுறான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம யானும் வந்துடுறான். குட்டி பிரின்ஸ் கழுத்துல கத்தி வச்சிடுறான். என் பையனை விடு, அப்பதான் இவளை விடுவேன் அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லாம யானும் வேகமா விட்டுறான் குட்டி பிரின்ஸ, இவனை கூட்டிட்டு போயிடு அப்படின்னு. ஆனா அப்பயும் நான் அவளை உயிரோட விட மாட்டேன்டா, இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு குட்டி பிரின்ஸ பார்த்து, டேய் நீங்க எந்த குதிரை எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்ல அவன் ஆளா அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு கையை நீட்டி இந்த ஷாவ் பிரின்ஸ் டயலாக் பேச ஆரம்பிக்க, அதான் சக்குன்னு ஷாஷா அவனை குத்திட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. கையில இருக்க வாள் எடுத்து நேரா யான் அவனை பார்த்து ஒரே வீசு வீச அந்த ஆள் ஷாவ் பிரின்ஸோட நெஞ்சிலேயே குத்திடுது. அவன் கண்ணு முன்னாடியே கையை அப்படியே பாசமா நீட்டிட்டு, என் பெரிய பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பையன் மாதிரியே இருக்கதால யானை பார்த்துட்டே உயிரை விட்டுறான். யானுக்கும் இத்தனை வருஷம் பாசம் எல்லாமே கண்ணு முன்னாடி ஞாபகம் வருது. யான் அங்கே விழுந்து கத்த ஆரம்பிக்க ஷாஷா பாக்குறா, இல்ல இது உண்மை கிடையாது, அவன் உங்க மேல உண்மையாவே பாசம் வைக்கல அப்படின்னு சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. ஷாஷாவோட கடை மறுபடியும் ஓபன் ஆகுது எல்லா பிரச்சனைக்கும் மீறி. இங்க ஆனா பார்த்தா நம்ம யான் இருக்கான்ல, அவனை கூட்டி வச்சுட்டு, பரவாயில்ல எல்லா விஷயத்தையும் நீ கிளியர் பண்ணிட்ட, உங்க அப்பா மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உத்தரவு போடுறாரு. ஆனா அதே நேரத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாம், ஆனா யான் அவனோட பேரு அடையாளத்தெல்லாம் மறைச்சிட்டு போலி பேர்ல இங்க வந்து வேலை பார்த்திருக்கான். அப்படி பார்க்கும் போது இது ஒரு ராஜ துரோகம் ராஜா, இதை நம்ம சும்மா விடக்கூடாது, ராஜ துரோகம் பண்றவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துதான் ஆகணும், அதனால மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு நம்ம யானுக்கு எதிராக நிறைய மினிஸ்டர்ஸ் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. யானோட அந்த ஃப்ரெண்ட் அங்கிள் இருப்பார்ல, அவரால கூட ஒண்ணும் பண்ண முடியல. இங்க ஷாஷாவோட ஃபேமிலில ராஜா சொல்லியிருக்காரு, நீங்க எங்களுக்கு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதால உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ நீங்க கேட்கலாம், நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. இங்க பார்த்தா அதை பத்தி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஷாஷாவோட அண்ணனுக்கு தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ஏதோ ஒண்ணு குழப்பமாவே இருக்கு. அன்னைக்கு நம்ம சண்டையில எனக்கு லைட்டா அடிபட்டுருச்சு தலையில, அப்பல இருந்தே நம்ம தாத்தா கதை சொன்னார்ல, அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். அதுக்குள்ள மறுபடியும் டாபிக் மாறிட்டு என்ன கிஃப்ட் கேட்கலாம் அப்படின்னு ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் நம்ம யானுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தகவல் வருது. சின்ன வந்து சொல்றான், குடும்பமே ஷாக் ஆயிடுது. ஷாஷா நேரா கிளம்பி ஜெயிலுக்கு போறான். அன்னைக்கு நைட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு யான் பாக்குறான், கர்ஃபியூ டைம் தாண்டிடுச்சு, அப்ப கூட வந்திருக்க அப்படின்னு சொல்ல ஷாஷா லேசா சிரிச்சுக்கிட்டே, ஆமா நிறைய காசு செலவு பண்ணிருக்கேன், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு எல்லா சாப்பாடையும் எடுத்து வைக்கிறா. நீயே பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டு யான் சாப்பிட ஆரம்பிக்கிறான். நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டேன், எனக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது பண்றேன்னு ராஜா சொல்லியிருக்காரு, நான் நேரா போயிட்டு ராஜாட்ட உங்களை உயிரோட விடுங்கன்னு சொல்ல போறேன் அப்படின்னு ஷாஷா சொல்ல யான் பாக்குறான், இல்ல அது சரிப்படாது, அவர் விட மாட்டாரு, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகலங்கிறதால அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்குன்னு குடும்பம் இருக்கு, நான் இல்லாட்டி கூட உன்னால நல்லபடியா வாழ முடியும், வாழ்ந்துக்கோ அப்படின்னு யான் சொல்றான். ஷாஷா அழ ஆரம்பிக்கிறா. எங்க கூட எப்பவுமே இருப்பேன் நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சரியான போய் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. ஷாஷா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு யான் மறுபடியும் அவன் கையை பிடிச்சிக்க, ஷாஷா யானை கட்டி பிடிச்சிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. நேரா பிரின்சஸ் கிட்ட வந்துடுறா. யானை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்ல, கொடுத்த வாக்க ராஜாவால மீற முடியாது அப்படிங்கிற ஒரே வார்த்தையை மட்டும் பிரின்சஸ் சொல்லிக்கிட்டே இருக்கா. ஷாஷாக்கு ஒரு ஞாபகம் வருது. நேரா ராஜா கிட்ட போறா. ராஜாவோட காலில் விழுந்து, எனக்கும் யானுக்கும் நடுவுல கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்ததே நீங்க தான், ஏன்னா இங்க இருக்க அரண்மனையில இருக்க யாருக்கா இருந்தாலும் கல்யாணம் நடக்கணும்னா நீங்க ஓகே சொன்னதான் முடியும், இப்ப எப்படி நீங்க வந்து அவருக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்க, அடுத்த நாள் கோர்ட்டு கூடுது. யாருக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க ராஜா சொல்லிடுறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம பேசார் அப்புறம் அங்கிள் எல்லாருமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க ஷாஷாவோட குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, அதை மீறக்கூடாது ராஜா, யானுக்கு மரண தண்டனை கொடுக்க கூடாது, பதவியில இருந்து கூட அவனை தூக்கிடுங்க, ஆனா எப்படி நம்ம அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு ஆளுக்கு கேட்க ஆரம்பிக்க, ஆமா கொடுத்த வாக்க மீறக்கூடாதுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ராஜாவால இப்போ நம்ம யானை காப்பாத்துறது தவிர வேற எதுவுமே பண்ண முடியல. ஷாஷா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க யான் வேகமா ஓடி வரான். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷாஷா சொல்றா, உங்க உயிரை காப்பாத்திட்டேன், ஆனா இதுவே நான் பண்ணது பெரிய பாவம் தான், கல்யாணம்னு சொன்னதே, அதனால இந்த குடும்பமே எங்க குடும்பமே இந்த ஊரை விட்டு இங்க இருந்து கிளம்ப போறோம், இதான் உங்களை பாக்குற கடைசி தடவையா இருக்கும் அப்படின்னு சொல்ல யான் பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். ஆனா பார்த்தா அடுத்த நாளே நம்ம யானை உட்கார வச்சு ஒரு பெயிண்டர் வந்து ஓவியர் வரைஞ்சிட்டு இருக்காரு. ஷாஷாவை அடுத்து வரைய போறாங்களாம். குடும்பமே பேசிட்டு இருக்கு. யானை இனிமே பார்க்கவே கூடாது, பாவம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா ராஜா 2 பேரையும் சேர்த்து ஓவியம் வரைய சொல்லிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. யானோட பெயிண்டிங் முடியுது. அங்க எல்லாருமா எட்டி
எட்டி பார்த்து நம்ம பார்த்த அதே பெயிண்டிங் பாருங்களேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹிஸ்டரிய திரும்ப பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்னு ஷாஷாவை அடுத்து வரையறாங்க. ஷாஷா என்ன பண்றதுன்னு தெரியாம வி போஸ் கொடுத்துட்டு இருக்கா. இவள வி போஸ்ல வச்சே வரையறாங்க. யான் வந்து எட்டி பாக்குறான். கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குல்ல அவ போஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பிரஷ் எடுத்து அவ கை ஒரு கொடியை புடிச்சிட்டு இருக்க மாதிரி, அழகா கொடி அவ கை விரல்ல பட்டுட்டு இருக்க மாதிரி அதை அவ புடிச்சிட்டு இருக்க மாதிரி பெயிண்டிங்ல மாத்திடுறான். குடும்பமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஷாஷாவை அவங்க அந்த பெயிண்டிங்ல பார்க்க முடியல. ஏன்னா அந்த பெயிண்டிங் அழிஞ்சு போயிருந்தது. ஆனா அவளோட கை ஒரு கொடியை புடிச்சிட்டு இருக்க மாதிரி, கரெக்டா கொடி இதே மாதிரி இருக்க மாதிரி தான் அவங்க ஃபியூச்சர்ல பார்த்த பெயிண்டிங்கும் இருந்தது. அப்ப நம்ம ஃபியூச்சர்ல பார்த்த பெயிண்டிங் வேற யாரும் இல்ல, ஷாஷா தானா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அப்பன்னு பார்த்து நம்ம ஷாஷாவோட அண்ணன் மயங்கி கீழே விழறான். அவனுக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்கு. தலையை புடிச்சிட்டு இருக்கான். அப்ப தாத்தா சொன்னது ஞாபகம் வருது. நான் ஒண்ணு சொல்லவாடா, நம்ம குடும்ப கதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அது எல்லாமே உண்மைதான். ஆனா அதுல ஒரு சின்ன பொய்யை மட்டும் நான் சொல்லிட்டேன். அது ஒரு முக்கியமான பொய். அந்த நம்ம யான் இருக்காருல, அவர் நம்ம குடும்பமே கிடையாது. ஷென்னுங்கிற ஒரு பொண்ணை வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தான் குடும்ப பேர்ல. ஆனா நம்ம குடும்பம் யார் தெரியுமா? பெய்சா இருக்காருல, அவர் தான் நம்ம முன்னோர். ஆனா யான் தான் வந்துட்டு எல்லாத்த விட பெரிய ஹீரோங்கிறதால நான் யானை தான் நம்ம குடும்பத்தோட முன்னோர்னு போய் சொல்லிட்டேன். எல்லாரும் அதையே நம்பிட்டாங்கன்னு தாத்தா சிரிச்சிருக்காரு. இதை நம்ம ஷாஷாவோட அண்ணன் மட்டும் தான் கேட்டிருக்கான். வேகமா அவன் எந்திரிச்சிட்டு, நம்ம குடும்பத்தோட முன்னோர் இவர் கிடையாது, பெய்சார் தான் நம்ம குடும்பத்தோட முன்னோர், நமக்கும் யானுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஷாஷாவும் யானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கத்திக்கிட்டே சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.